நண்போ இன்றைக்கி சூப்பரான ஐட்டம். இன்றைக்கி என்னென்னா பரோட்டா பண்ண போகிறோம். பரோட்டாவில் செம்மையாக சப்பாத்தி மாதிரி. ஸோ பரோட்டா டைப் அது. ஸோ பாருங்கள் இப்போ. ஸோ நானும் இருக்கேன் நண்பா. செம்மையாக செஞ்சு செம்மையாக சாப்பிட்லாம் நண்பா. ஸோ எப்படி செய்யணும் மட்டும் பார்க்குறேங்க. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ மறக்காமல் என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். இது மாவு தான். இது ஒன்றும் இல்லை, சால்ட்டு, இந்த மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டு மிக்சிங் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1/2 கிலோ போட்டுருக்கேன். கோதுமை மாவு ஒரு 250, இது ஒரு 250. ஸோ ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா. ஸோ சால்ட்டு வேறு சோடாலாம் போடல, இதுதான் போட்டிருக்கேன். ஸோ ஹாட் வாட்டர் போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ ஓகே நண்பா. ஸோ மாவு போட்டுக்கிறேன். அளவு ஸோ போட்டால் தான் கொஞ்சம் கீழே பிடிக்காது. நான் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சூப்பராக சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி போட்டு பண்ணிக்கிறேன். பாருங்க, மாவு எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சோம். ஹலோ ஸோ இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரிக்கு இன்னும் கொஞ்சம் நீளமாக இழுத்துக்குங்க. வருங்க. நீங்கள் வேணுமா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்காது கீழே. எப்படி போட்டுறோம். ஸோ நல்ல கல் சூடாக இருக்குது. கரெக்டாக வந்துட்டு சைஸு. ஸோ அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதான். திருப்பிக்கலாம். அதெல்லாம் சூப்பராக வந்துச்சு. ஸோ இதில் எண்ணெயும் நீங்கள் ஊற்றிக்கலாம். கீழே அதே மாதிரி எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நல்லா. இன்னும் இதுக்கு வேறு ஒன்று டிஷ் ஒன்று பண்ணுறேன். அது நல்லாயிருக்கும். சவர்மா டைப்பில் பண்ணுவோம். நல்லாயிருக்கும் ரொம்ப. இப்போனா அதுக்கு தகுந்தப்பறம் நான் வெஜ்ஜு இந்த நான்வெஜ்ஜையும் போட்டு மட்டன் போட்டு சூப்பராக பண்ணுவேன். ஸோ மஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக தான் போட்டேன். போட்டேன். ஸோ வெஜ்ஜி காலிஃப்ளவர், கேரட் இதெல்லாம் ஏற்கனவே குக் பண்ணது. முருங்கக்கு இது அப்படியே இந்த பரோட்டாவில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதில் மட்டன் கொஞ்சம் அப்படியே கொடுக்குறேன். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆயில் ஊற்றி கொஞ்சம் அப்படியே டிமேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம். இது ஒரு மட்டன் போட்டுட்டு அப்படியே சுற்றிடுவோம் தான். நம்ம அப்படியே சுற்றி சுற்றிடுவோம் தான். ரெடி. சூப்பராக பாருங்கள் பார்க்குறதுக்கு.
कुरकुरे रेडी हो गया। अभी मैं खा के देखो कैसे है बोल को। सो करेंगे guys, bismillah. Super ya bro. Well நண்பா சூப்பராக இருக்குது நண்பா, செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க, என்னோட வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.